இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வமா? ஒரு கேள்வி இல்லவே இல்லைங்க. அவர் எல்லாருக்கும் தெய்வம். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் எல்லோருக்கும் நல்லதை செய்கிறவர் தான் இந்த இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்து மரித்த தெய்வம். நமக்காக எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். இந்த ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிற நல்ல ஆண்டவருங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு மட்டும் மாறாது. மனிதனுடைய அன்பு மாறிடும், ஆண்டவருடைய அன்பு மாறாது. அவர் நமக்காக ஒரு சிலுவையிலே மரித்தார். அருமையானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்தார். பாருங்க, வருகிற அடுத்த மாதம் கிட்ட வந்துடுச்சு. டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நாள். இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க. இயேசு பிறக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்தது. என்னன்னா, இந்த பூமிக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும் சொல்லி ஒரு பெரிய வசன வார்த்தை பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, இந்த இயேசு எல்லோருக்கும் என்ன கொடுக்கிறார்னா சந்தோஷத்தை கொடுக்கிறவருங்க. இயேசு என்ன தருவாரா? சந்தோஷம். சந்தோஷம் எங்க? எந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா? இல்ல டிவில உட்கார்ந்த நகைச்சுவை சேனல்ல கிடைக்குமா? இல்ல வேற ஏதாவது காரியங்கள கிடைக்குமா? எல்லாம் தற்காலிகமானது. ஆனா நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், அது நிரந்தரமான சந்தோஷம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். வேதம் சொல்லுகிறது, பைபிள் அழகான ஒரு வசனம் சொல்லப்படுது. என்னன்னா, நான் பாவியா இருக்கல, எனக்காக இயேசு மரித்தார். அருமையானவர்களே, அருமையானவர்களே, இந்த இயேசு நம்ம கிட்ட குவாலிட்டி எதிர்பார்க்கலங்க, பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கிற ஆண்டவர் உள்ளத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறவர். உள்ளத்தில் உள்ள வேதனை எதிர்பார்க்கிறவர், கஷ்டத்தை பார்க்கிறவர். மனுஷ முகத்தை பார்த்துட்டு பழகிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஆண்டவர் உள்ளத்தை மட்டும் பார்ப்பார். ஒரு வேதனை படுகிற மனிதனுடைய அதிகமா தேடி வருவாருங்க. ஆண்டவர் பணக்காரர்கள் அதிகமா தேடுவதை காட்டிலும் ஏழையானவர்கள் அதிகமா தேடுறது தான் அதிகம். ஏன்னா இயேசு நமக்காக அவர் ஏழ்மையாய் மாறினார்லாம். ஏழ்மையின் கோலம் எடுத்து இயேசு வந்தார்லாம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மைகள் மாற, தரித்திரம் மாற, வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கஷ்டங்கள் மாற இந்த ஆண்டவர் இயேசு மனிதனை தேடி வருகிறார். ஒவ்வொரு மனிதனையும் தேடி வருகிறார். என் ஆண்டவர் இயேசு ஏன் மாற்றத்தை கொண்டு வரணும்? என் ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவர் யார்? ஆண்டவர் இயேசு. அருமையானவர்களே, இந்த இயேசு வந்தார்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தரித்திரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் மாறுது. ஆட்டோமேட்டிக்கா மாறுதுங்க. இந்த யார் மாத்துறா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித வாழ்க்கையில் வரும்போது இந்த ஏழ்மை மாறுது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக